ஹலோ எவ்ரிவான், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னும் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோண்டோட உங்களையே சந்திக்கிறதுல மிச்சம் சந்தோஷம். இந்த வீடியோவில் நான் உங்களோட ஷேர் பண்ணுற ரெசிபி பீனட் பர்ஃபி தான். இந்த பீனட் பர்ஃபியை மிச்சமே ஈஸியாக செஞ்சு கொள்ளவும் மேலும். அதே நேரம் இதுக்கு பாகுபதம் ஒன்றும் தேவையும் இல்லை. இது ஒரு ஈஸியான பீனட் பர்ஃபி ரெசிபி தான். இப்போ வாங்க இதை எப்படி செய்கிறேன்ட்டு பார்ப்போம். இன்றைக்கி நான் இந்த பீனட் பர்ஃபியை செய்கிறதுக்கு 1.5 கப் பீனட் தான் எடுத்துக்கொண்டேன். இந்த பீனட் வறுக்காத பீனட். ஸோ அதனால் இந்த பீனட்டை நான் கொஞ்சம் வாசம் வர வரைக்கும் கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கொண்டேன். சம்டைம் கடைகளில் வறுத்த பீனட்டும் மீக்கும். அப்படி இருந்தால் இந்த ரெசிபியை செய்கிறதுக்கு மிச்சமே ஈஸியாகிக்கும். சில நேரம் நீங்கள் வறுக்காத பீனட் எடுத்து வறுத்து கொள்ளுறீங்கன்னா மீடியம் ஹீட்லேயே வச்சு கை விடாமல் கொஞ்சம் வறுத்துக்கோங்க. இல்லாட்டி பீனட் டக்குண்டு கொஞ்சம் கூடவே வறுபட்டு இது வாசம் வித்தியாசமாகிக்கும். ஸோ அதனால் வறுக்கிற நேரம் கொஞ்சம் கவனமாகவே வறுத்தெடுத்துக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோவில் பார்க்குற நேரமே விளங்கும். இப்போ நான் வறுத்த பீனட் எல்லாம் நல்லா ஒரே அளவாக வறுபட்டு வந்திருக்கி. இப்போ இதில் தோல் எல்லாம் ஃபுல்லாகவே எடுத்துக்கொள்ளணும். பாருங்கள், இப்படி ஃபுல்லாக தோலெல்லாம் எடுத்துகிட்டு போகிறோம். இப்படி தான் இருந்துச்சு. இது ஒரே அளவாக வறுபட்டு வந்திருக்கு. ஸோ நாங்கள் மீடியம் ஹீட்டில் வச்சு வறுத்ததால தான் இப்படி ஒரே கலருக்கு இந்த பீனட் வறுபட்டு வரும். இப்போ இந்த பீனட்டை நான் பவுடர் பண்ணி எடுத்துக்கொண்டேன். பவுடர் பண்ணி எடுக்கிற நேரமும் மிச்ச நேரம் பவுடர் பண்ணி எடுக்க வேணும். அப்படி மிச்ச நேரம் பவுடர் பண்ணி எடுத்தால் இந்த பீனட்லேருந்து ஆயில் ரிலீஸ் ஆகும். ஸோ அதனால் கொஞ்சம் பல்ஸ் பண்ணி எடுக்கிற மாதிரியே நாங்கள் பவுடர் பண்ணி எடுத்துக்கொள்ளணும். இப்போ ஒரு பேனில் 1 கப் சுகர் ஆட் பண்ணி அதுக்கு 1/4 கப் வாட்டரும் ஆட் பண்ணி இந்த சுகரை நல்லா காய்ச்சி எடுத்துக்கொள்ளணும். பீனட் 1.5 கப். ஸோ அதனால் 1 கப் சுகர் ஆட் பண்ணினா போதும். அதோட இந்த ரெசிபியோட மெஷர்மெண்ட் இது தான். ஸோ அதனால் இதை மட்டும் நீங்கள் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுற நேரம் கவர் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த சுகர் சிரப்புக்கு நான் பிஞ்ச் ஆஃப் சால்ட்டு மெட் பண்ணினேன். அப்போ தான் இதில் சுகர் லெவலை பேலன்ஸ் பண்ணி காட்டும். இப்போ பாருங்கள், சுகர் எல்லாம் நல்லா கரைஞ்சி கொண்டு வருவது. நல்ல பபிள்ஸ் எல்லாம் இதில் 1 கம்பி பதம் வர வரைக்கும் இந்த சுகர் சிரப்பை நாங்கள் காய்ச்செடுத்துக்கொள்ளணும். இப்போ பாருங்கள், உங்களுக்கு இந்த வீடியோவில் பார்க்குற நேரமே விளக்கும். 1 கம்பி பதம் வந்திருக்கி. இது தான் இதோட அளவு. 1 கம்பி பதம் வந்தால் போதும். அதோட நாங்கள் பவுடர் பண்ணி வச்ச பீனட் பவுடரையும் அதோட 1 டீஸ்பூன் மாதிரி ஏலக்காய் தூள் காடமம் பவுடரையும் போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி குக் பண்ணிக்கொள்ளணும். இப்போ பாருங்கள், நாங்கள் மிக்ஸ் பண்ண இந்த பீனட் நல்ல இருவுற தன்மையோட கொடுக்கும். அப்படி இருவுற தன்மை வரப்போகல நான் 2 டேபிள் ஸ்பூன் மாதிரி பட்டரும் ஆட் பண்ணினேன். இப்போ இந்த பட்டரையும் ஆட் பண்ணி இந்த பட்டர் மெல்ட் ஆக காட்டியும் கொஞ்சம் எல்லா பக்கமும் கலந்து விட்டுக்கொள்ளணும்.
லாஸ்ட்டாக இந்த பீனட் பர்ஃபிக்கு ஒரு ரிச்சான டேஸ்ட்டை கொடுக்கறதுக்கு நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மாதிரி மில்க் பவுடரும் ஆட் பண்ணினேன். இந்த மில்க் பவுடரையும் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டதுக்கு போகிறோம். மீடியம் ஹீட்லேயே வச்சு தான் கலந்து விட்டோம், இல்லாட்டி அடி பிடிக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. இப்போ இதை நல்லா கலந்து விட்டதுக்கு போகிறோம். ஒரு 2 நிமிஷம் மாதிரி இதை குக் பண்ணினா போதும். அதுக்கு போகிறோம் பட்டர் பூச்சின ஒரு ட்ரேயில் இந்த பீனட் பர்ஃபியை கொட்டி இதை கொஞ்சம் மாறினத்துக்கு போகிறோம். நாங்கள் கட் பண்ணி எடுத்துக்கொண்டா போதும். இந்த பீனட் பர்ஃபி ஒரு ஈஸியான ரெசிபி தான், ஆனால் டேஸ்ட் வைஸ் எல்லாம் போனால் வேறு லெவலில் இருக்கும். ஒரு ரிச்சான டேஸ்ட்டில் உங்களோட வீட்டில் இருக்கிற கிட்ஸுக்கு இந்த பீனட் பர்ஃபியை செஞ்சு கொடுங்க, அவ்வளோ விரும்பி தின்னுவாங்க. இது ஒரு ஹெல்த்தியான ரெசிபியும் தான். உங்களோட வீட்டில் யார் சரி திடீர்னு கெஸ்ட் வரண்டாலும் இந்த பீனட் பர்ஃபி நீங்கள் உங்களோட வீட்டில் ட்ரை பண்ணியும். பாருங்கள், க்ரிங்கிள் டொப்போட இந்த பீனட் பர்ஃபி அவ்வளோ யம்மியாக இருந்துச்சு. நீங்களும் கட்டாயம் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கும் மிச்சமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் மீண்டும் இன்னொரு வீடியோண்டோட உங்களையே சந்திக்கும் வரை பாய் பாய்.